தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு அவர்களை முன்குறித்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. யாரை அழைத்திருக்கிறார்? நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்திருக்கிறார்? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு அழைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. அதற்கென்றே முன் குறித்திருக்கிறாராம். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள், ஒவ்வொருத்தருடைய யோசனைகள் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து போல மாற வேண்டும். அல்லேலூயா. ஏசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு பெஸ்ட் ரோல் மாடல். ஏசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துடைய நம்பர் 1 செலிபிரிட்டி. அல்லேலூயா. ஏசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துல சிறந்த ஒரு லீடர். அவர் இருந்தா மட்டும்தான் சமாதானம். அவர் தான் சமாதான பிரபு. அல்லேலூயா. அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு யோசனையோ, ஒரு ஆசீர்வாதமோ, நன்மைகளோ நித்தியத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. எதை வேணா டைமை வேணா நிறுத்தி வச்சு இந்த டைம்ல இந்த இடத்துல இவனுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு ஆண்டவரால கொடுக்க முடியும். அல்லேலூயா. முடிந்து போன காலத்தை மாற்றி இதுக்கப்புறம் நடக்காதுங்கிறதையும் ஆண்டவர் நடத்தி காண்பிக்க முடியும். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செஞ்சார். 100 வயசுக்கு அப்புறம் குழந்தை பிறக்காதுங்கிற சூழ்நிலை எல்லாம் குழந்தையை கொடுத்தார். அதுதான் வாக்குத்தத்தமாக கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவன் நம்பல முதல்ல, ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நடக்காதுன்னு போனால் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று நீங்கள் ரோமர்ல வாசிக்கலாம். அல்லேலூயா. தன்னுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். அதை பத்தி யோசிக்க மாட்டான். தேவன் பெரியவருங்கிறதை யோசித்திருந்தான் என்று பாக்குறோம். அதுல அப்படியே எண்ணங்கள் மாறிடுச்சு பாருங்களா ஆபிரகாமுக்கு. அல்லேலூயா. அதனாலதான் பிள்ளைய பலி கொடுன்னு கேட்கும் பொழுது தைரியமாக பிள்ளைய கொன்று போடுறதுக்கு அருவாளை ஓங்கிட்டான். ஆண்டவர் சொல்கிறார், நிறுத்து ஆபிரகாமே, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எவ்வளவு தேவன் மேல விசுவாசம் வைத்திருக்கிற, எவ்வளவு தேவன் மேல பற்று வைத்திருக்கிற என்று. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவனை விசுவாசத்தின் தகப்பனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருப்பாட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு முந்தின வசனம் அழகான வசனம், எல்லாருக்கும் தெரியும். தேவனுடைய அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதாக நடக்கிறது. ஆனா அது மட்டும் இல்ல, எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவளை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்திருந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.